ஹாய் உறவுகளே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோட பேபியோட ஃபுட்டில் ஒரு 5 உணவுகளை நான் எப்போவுமே சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவேன். அதை சேர்க்கவும் செய்வேன். அது என்ன ஃபுட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ஹெல்த்தியானது, இன்னும் நல்ல ஒரு குட் ஃபுட்டுன்னே சொல்லலாம். அந்த ஃபுட்டை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது வரைக்கும் அந்த ஃபுட்டை உங்கள் பேபியோட ஃபுட்டில் நீங்கள் சேர்த்துக்கலனாலும் இனிமேல் சேர்த்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீ, அதாவது நெய் எப்போதுமே அவளுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவேன். அவளுக்கு எந்த மாதிரி நெய்யை கொடுக்க முடியுமோ, சுடு சோத்தில் ஊற்றி நெய் கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா அவளுக்காக தனியாக என்ன ஃபுட்டு செய்கிறோமோ அதில் நெய் கண்டிப்பாக சேர்த்து தான் அவளுக்கு கொடுப்பேன். அதே மாதிரி நீங்களும் நெய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நெய் அந்த ஸ்மெல் பிடிக்க மாட்டேக்கு, என்னோட பேபி சாப்பிட மாட்டேக்கா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயிர் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பனானாவில் செவ்வாழை சேர்த்துக்கலாம், இல்லை நேந்திரம் பனானா சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டுமே குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளால் பனானா எந்த மாதிரி சும்மா நார்மலாக ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், இல்லை மார்னிங் எழுந்திரிச்சோன்னே இதை சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். சின்ன குழந்தைங்க இதெல்லாம் சவச்சி சாப்பிட தெரியாது பனானாவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நீங்கள் பியூரி மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். என்னோட பேபிக்கு நேந்திரம் பியூரி கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன். நேந்திரம் பவுடர் நம்மளே கூட பழம் வாங்கி காய வச்சு திரிச்சு வச்சுக்கலாம், இல்லைனா ரெடிமேடாக கூட கிடைக்கும். அந்த நேந்திரம் பவுடரை களி மாதிரியோ இல்லை கஞ்சி மாதிரியோ செஞ்சு கண்டிப்பாக அவளுக்கு கொடுத்துருவேன். நீங்களும் உங்களோட குழந்தையோட ஃபுட்டில் அதை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக், முட்டை கண்டிப்பாக குழந்தைங்களோட ஃபுட்டில் சேர்த்துக்கணும். முட்டை அவிச்சினாலும் கொடுத்துக்கலாம், இல்லை முட்டை தோசை மாதிரி ஊற்றி கொடுத்துக்கலாம், இல்லாட்டி பனானா வச்சு பேன் கேக்லாம் செய்யும்போது இந்த முட்டையை பேன் கேக்கில் போட்டு கண்டிப்பாக கொடுக்கலாம். இந்த மாதிரி எப்படிலாம் குழந்தையோட ஃபுட்டில் சேர்த்துக்க முடியுதோ முட்டையை நான் கண்டிப்பாக சேர்த்துக்குவேன். நீங்களும் சேர்த்து கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நட்ஸை உங்கள் குழந்தைங்க சவச்சி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்கள் அப்பப்போ ஒரு 2-3 எடுத்து இந்த சவச்சி சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இன்னும் சவச்சி சாப்பிட தெரியாது அப்படின்னா அவங்களோட ஃபுட்டில் நீங்கள் நட்ஸ் பவுடர் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அவளுக்கு செர்லாக் மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஹோம்மேடாக நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கும்போது நான் நட்ஸ் பவுடர் சேர்த்துப்பேன். இன்னும் எதுலலாம் அவளுக்கு செய்கிற ஃபுட்டில் சேர்த்துக்க முடியுமோ அதிலெல்லாம் நட்ஸ் பவுடர் சேர்த்துப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பால் 1 வயசுக்கு அப்புறம் தான் கொடுக்க ஆரம்பிக்கணும். நான் என்னோட பேபிக்கு இப்போ தான் கொஞ்ச நாளாக கொடுத்துட்ருக்கேன். அவள் 1 வயசு ஆனதுலேருந்து அதிகமான நாட்கள் குடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ தான் ரொம்ப கஷ்டப்பட்டு, நான் கொடுக்கலனாலும் அம்மா அப்பா யாராவது ஒருத்தர் கஷ்டப்பட்டு அவளுக்கு எப்படியாச்சும் காலையில் ஒரு கிளாஸ் ஈவினிங் ஒரு கிளாஸ் கொடுத்துருவாங்க. உங்கள் பேபி பாலாக குடிக்க மாட்டேக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபுட்டு செய்வீங்கல்ல அவங்களுக்கு, அதில் பால் சேர்த்து கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஆனால் அவங்களோட ஃபுட்டில் பால் சேர்த்துருக்கணும். இது எல்லாமே உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் இன்னும் கொடுக்கலன்னா இன்னிலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. மிஸ் பண்ணாமல் தினமும் இதை கொடுங்க. உங்கள் குழந்தை ஸ்ட்ரென்த்தாக இருந்தாங்கன்னா நீங்களும் ஹாப்பியாக இருக்கலாம். இது போக நீங்கள் ஏதாச்சும் ஹெல்த்தான ஃபுட்ஸ் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நான் சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணிடுங்க. நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங்.